பிப்ரவரி 2012. கமெண்ட்ஸ். அன்பார்ந்த காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை அடிக்கடி சந்தித்து உங்களுடன் கலந்துரையாடுகின்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் மற்ற பணி சுமையின் காரணமாக அது நிறைவேறாமல் போய்விடுகின்றது. ஆனாலும் உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் உங்களது பிரதிநிதியாக உயர் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கலந்து பேசி அவ்வப்போது தீர்வுகளை கண்டு வருகின்றேன் என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன். கடந்த சில ஆண்டுகளாக காவல்துறை விமர்சனத்திற்கு உள்ளாகி வந்துள்ளது என்பதை அனைவரும் அறிவீர்கள். காவல்துறை வெகு விரைவாக தனது மதிப்பையும் நம்பிக்கையையும் இழந்து வருகிறது என்றும் மக்களின் எதிர்பார்ப்பிற்கும் துறையின் செயல்பாட்டிற்கும் இடையேயான இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது என்றும் விமர்சனங்கள் உருவாகி இருந்தன என்பதை நான் சொல்லும்போது அதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடம் இருக்க முடியாது என்றே கருதுகின்றேன். சராசரி குடிமகன் காவல்துறையை கண்டு அஞ்சுவதாகவும் குற்றவாளிகள் சட்டத்தை மீறுவதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. அண்மை காலத்தில் முன்னணியில் இருக்கும் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், காவல் நிலையத்தில் காவலில் இருக்கும் போது இழைக்கப்படும் சித்திரவதை, காவலிலேயே இருப்பது ஆகியவை உட்பட வன்முறை செயல்களாகும். இது சட்டத்திற்கே ஒரு பெரும் சவாலாக உள்ளது. இது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு நடப்பாகும் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். விசாரிக்கும் உரிமை இருந்தாலும் மூன்றாம் தர வழிகளை உபயோகிப்பதையோ துன்புறுத்துவதையோ சட்டம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. தராசின் ஒரு தட்டில் சட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பின் தேவைகளையும் மறுதட்டில் அந்த அமைப்பின் கொடுமை அநீதியிலிருந்து குடிமகனை காப்பாற்றும் பொறுப்பையும் வைத்து இரண்டுக்கும் இடையேயான சரிசமமான நிலையினை ஏற்படுத்த முயற்சிப்பது மாநில அரசிற்கு இருந்து வரும் நெடுங்கால பிரச்சனையாகும் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நமது மாநிலம் காவல்துறையினர் புதிய கண்ணோட்டத்துடனும் குறிக்கோளுடனும் திறம்பட செயல்படும் வகையில் இப்படையை முற்றிலும் நவீனமயமாக்கும் மாபெரும் பணியில் இவ்வரசு ஈடுபட்டு விரிவானதொரு திட்டம் தயாரிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அனைத்து மகளிர் காவல் நிலையம் மிகவும் வெற்றிகரமான முயற்சியாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கோடிட்டு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். கடந்த சில காலமாக காவல்துறையில் பெருமளவு சீர்கேடுகள் மலிந்து விட்டதாக எழுந்த புகார்களை மனதில் கொண்டு விரிவான சீராய்வை நாம் மேற்கொண்டதை யாரும் மறந்துவிட முடியாது. நீங்கள் பாராட்டும் வகையில் காவல்துறையில் நாம் பல்வேறு சீர்திருத்தங்களை வழிமுறைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். தனது பணியினை இத்துறை முறையாக செய்ய தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான அவசியத்தை நாம் புறக்கணித்து விடவில்லை. காவல் பணியாளர்களின் நலன் என் மனதில் மேலோங்கி உள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் பல்வேறு நலத்திட்டங்கள் உங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அவை குறித்த விரிவான விவரங்கள் வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்பதை நான் உங்களுக்கு உறுதிபட தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காவல்துறையை பற்றி நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துவது உங்களின் பொறுப்பாக உள்ளது என்பதை உணர்ந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்போதுதான் தனது வழக்கமான பணிகளை இத்துறை மேற்கொள்ளும் போது பொதுமக்களிடம் எழும் எதிர்பார்ப்பினை தவிர்க்க முடியும் என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக மக்களின் குறைகள் நிறைவு செய்யப்பட்டாலே பலத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எழுவதில்லை. மேலும் போராட்டங்கள், சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்குலைவது ஆகியவை தடுக்கப்பட முடியும் என்பது என்னுடைய திண்ணமான கருத்தாகும் என்பதை தெரிவிக்க விளைகின்றேன். காவல் நிலையங்களில் பொதுமக்களுக்கு வரவேற்பு அளிக்கும் விதத்தில் கனிவான அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று நான் கூற ஆசைப்படுகின்றேன். ஒரு காவல் நிலையத்தின் எல்லைக்குள் வராத விஷயங்களை கூர்ந்து பார்த்து தேவையான உதவிகளை அவர்களுக்கு செய்தால் நிச்சயம் நற்பெயரை பெற முடியும் என நான் நம்புகின்றேன். காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை திறந்து வைப்பதில் நான் பேருவகை கொள்கின்றேன். குடியிருப்புகளில் அடிப்படை தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்பட தேவையான அறிவுரைகளை உரிய அலுவலர்கள் வழங்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். அமைதி பூங்காவாக நமது மாநிலத்தை தொடரச் செய்யும் நீங்கள் அனைவரும் நல் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதேபோல் நானும் எனது அரசும் உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் நிதிநிலைக்குட்பட்டு அதே சமயத்தில் அவசர தேவைகளை நிறைவு செய்து தருவோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்டாப்.